ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளான்ட்டோட நேம் வந்து லைக்கோபோடியம். இது வந்து ஒரு எபிபைட்டிக் மரத்து மேலே தான் இது வந்து க்ரோ ஆகும். இது வந்து வுட் மவுண்டட் ஃபர்ன் சொல்லுவோம், டேசல் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து அதுக்கு டேசல்ஸ் மாதிரி வரும். இதை நான் என்னோடய மரத்தில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதை எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இந்த மாதிரி நல்லா டென்ஸாக இருக்கிற ஷேடில் இருக்கிற மரத்தில் நம்மளுக்கு அது மேலே நிழல் படுற மாதிரி இருக்கிறதுல நீங்கள் நிறைய மாஸ், இந்த மாதிரி ஸ்பேக்னம் மாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பிளான்ட்டை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக டைப் பண்ணிடுங்க. நல்லா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மாஸோடு சேர்ந்து ஃபிக்ஸ்ட் ஆயிரும். அப்படின்னா நல்லா 2-3 ட்ரங்க் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சு நீங்கள் கட்டிடுங்க. அப்போ தான் வந்து மழை தண்ணி பட்டாவோ அந்த ஈரத்தில் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மரம் ஃபுல்லாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். என்னோடய மரம் வந்து இருக்கிற பக்கத்தில் நிறைய ஷேடு, அதுக்கு பிளான்ட்டுக்கு வந்து வெயில் வரக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பிளேஸில் நம்ம டைப் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வித்தின் 6 monthஸில் அந்த மரத்தில் அந்த ஃபர்ன் வந்து சூப்பராக க்ரோ ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மரத்தில் ஹேங் ஆகும்போது தான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை எங்கிட்ட ட்ரீ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது.